இல்லத்த என்னை மன்னிச்சிருங்க. என்னால பணத்தையும் ஃபைலையும் கொடுக்க முடியாது. என்னடி கொடுக்க முடியாதா? முடியாதுங்கிற வார்த்தையை நீ எங்க கிட்ட சொல்லிட முடியும்னு நினைக்கிறியா? ஏண்டி உன்னை பத்தி எம்புட்டு பெரிய விஷயத்த நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி நாங்க கீழே போய் வாய திறந்தா உன் வாழ்க்கையே வீணா போயிடும். அப்படி இருக்கிறப்போ நீ எங்க கிட்டயே ஃபைலையும் பணத்தையும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லு, பணத்தையும் ஃபைலையும் எங்க வச்சிருக்க? இல்ல நீ அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதே. என்னால சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது உனக்கே தெரியும். நீயே உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காத. அந்த ஃபைலையும் பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்து. என்னால முடியாதத்த என்னை மன்னிச்சிருங்க. என்ன பிள்ளை நீ என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அவங்கதான் கேக்குறாங்கல்ல, அந்த ஃபைலையும் பணத்தையும் கொடுத்துருப்பில்ல. அத்தைய கோவப்படுத்தாத. அவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி நமக்கு எம்பிட்டு தூரம் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நமக்கு எடுத்துக்க கூடாது புள்ள. நீ இப்ப பணம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு கோவம் வரும். அப்புறம் விளைவு வேற மாதிரி இருக்கும். அவங்கதான் சொல்றாங்கல்ல, ஃபைல கொடுக்கலன்னா உண்மையை சொல்லிடுவேன்னு. தயவு செஞ்சு ஃபைலையும் பணத்தையும் கொடுத்துரு தமிழ். மா இல்லமா என்னால முடியாது. வேணா தமிழ், ஃபங்க்ஷன் அது இதுன்னு வீட்டுல தலைக்கு மேல வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் வேணாம். அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு தமிழ். தமிழ், உன் கைய காலா நினைச்சு கேட்டுக்கிற. நமக்கு இந்த வம்பு வேணாத்தா. நம்ம பகச்சிக்க கூடாது. 1000 தான் இருந்தாலும் அவங்க நமக்கு கருணையை காமிச்சு ஆதரவு காட்டுறாங்க. உண்மையை சொல்லுதா. அக்கா ப்ளீஸ்க்கா, அந்த ஃபைலும் பணமும் எங்க இருக்குன்னு சொல்லிடுக்கா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ்க்கா. ஏய், என்னடி அமைதியாவே நிக்கிற? இல்லத்த என்னை மன்னிச்சிருங்க. அக்கா மாமா அது ரொம்ப முக்கியமான ரகசியமான ஃபைல்னு சொன்னாங்க. இந்த வீட்டை சம்பந்தப்பட்டது, கட்சி சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதை எடுத்து கொடுத்தா அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அது தேவையில்லாம மாமாவுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன நடந்தாலும் சரி, கையும் களவுமா மாட்டிக்கிறத விட எனக்கு இந்த வீட்டோட கௌரவமும் மாமாவோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். என்னால அந்த ஃபைல் எடுத்து கொடுக்க முடியாது. ஏய், இந்த நிமிஷமே நான் போய் உண்மையை சொன்னேன்னு வை, சேதுவும் கழுத்தறுத்து போட்டுருவா. தெரியும்ல?